இங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடைங்க. இந்த பாடை வந்து ஒரு சுடுகாட்டில் இல்லை, கோயிலில் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வலங்கைமான் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயிலில் விரதம் எடுத்து வேண்டிக்கிட்டு போனவங்க நிறைவேறினதுக்கப்புறம் விரதம் எடுத்து பாடைக்கட்டி காவடின்னு ஒன்று எடுப்பாங்க. உலகத்திலே ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு விழா. அதுக்கான பாடைகள் தான் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். கோயில் பிள்ளையார் கோயில் வாசல். இது பார்த்திங்கன்னா குடமுருட்டி ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மனோட கோயில் பக்கத்துலேயே, அந்த ஊர் பக்கத்துலேயே ஓடுற ஆறு. அந்த கோயில், அந்த ஆற்றோட கோயில் கரை இந்த பிள்ளையார் கோயில். அங்கே தான் இந்த பாடைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். கைப்பாடை 4 பேர் தூக்குற போல் அந்த பச்சை கழியில் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து இறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்களோ அந்த வேண்டிட்டு வரவங்களுக்கு அது போல் விஷயங்கள் செஞ்சு இந்த பாடையில் அவங்களுக்கு கை கால் கட்டி நெத்தியில் காசு வச்சு படுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உறவினர்கள் நண்பர்கள் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டு கோயிலை 3 வாட்டி சுற்றி வந்து கோயிலோட வாசலில் வச்சு பூசாரி வந்து அவங்க நெத்தியில் விபூதி போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் வர்றதா ஐதீகம். அது வரையுமே அவங்க ஒரு இறந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அது போல் தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான திருவிழா. அதுக்காக கட்டுற பாடதாங்க இது. பாருங்கள், இறந்தவங்களுக்கு எப்படி கட்டுவாங்களோ அதே போல் தான் கட்டி இந்த விழா நடத்துவாங்க. உலகத்திலே வேறு எங்கேயுமே இந்த விழாவை பார்க்க முடியாது. இந்த வருஷம் 2026 மார்ச் 22ஆம் தேதி விழா நடக்க போது. எல்லாருமே வந்துருங்க. வருஷம் பங்குனியில் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா நடக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 1000 பேருக்கு மேலே பாட காவடி எடுப்பாங்க. எப்படிங்க 1000 பேர் எடுப்பாங்களா? 5000 பேர் இவ்வளோ இருப்பாங்க. அவ்வளோ விமர்சையாக இருக்கும். ஆமாம் ஆமாம், வித்தியாசமாக இருக்குங்க. எப்படிங்க இந்த விழா? இதில் வந்து விழா வேண்டிக்கிறவங்க தான். உடம்பு சரியில்லாமல் போகிறவங்க, நான் இந்த மாதிரி பாடம் எடுத்துக்கிறேன், தொட்டி கட்டிக்கிறேன், பால் குடம் இருக்கிறேன் அப்படின்ட்டு வேண்டிக்கிறவங்க வந்து எடுப்பாங்க. உண்மைதான் இது. ஆனால் உண்மைதான் பாருங்கள், பொய்க்கெலாம் வேலை இல்லை. ஏன்னா இதை ஏன் செய்கிறாங்க? பாடெல்லாம் கட்டி செத்தவங்களுக்கு செய்கிறத ஏன் செய்ய போகிறாங்க? உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தான் இவ்வளோ பக்தர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க.